வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமைனால என்னவோ ஏதோன்னு தெரியல, இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ஒரே அப்படிதான் இன்னைக்கு நாளும் இருந்துச்சு. இப்பெல்லாம் வர வர சூரிய பகவான் 7 மணிக்கே 700 அடி உயரத்துக்கு வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே பல்ல விளக்கிட்டு நேத்திக்கு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில இந்த மாதிரி ஒரு பிசுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். அது அப்படியே நம்ம செடி நண்பர்களுக்கு தண்ணியை ஊத்த ரொம்ப உதவியா இருக்கேன். அப்படியே காலை உணவையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அத்தியாவசிய பொருள் வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதனால அதையும் வாங்கிட்டு வழக்கமா நம்ம வாழைப்பழம் வாங்குற கடையில ஒரு பிரதர் இருந்தாரு. அவர் நம்ம வீடியோ எல்லாம் டெய்லியும் பாக்குறாராம். அது சொன்னதும் அண்ணனுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. அவர் நம்ம வீடியோ பாக்குறேன்னு அப்படி இப்படின்னு பேச்சு கொடுத்ததுனாலே என்னவன்னு தெரியல, காசு கொடுக்காம மறந்துட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருது காசு கொடுக்கலன்ட்டு. கவலைப்படாதீங்க, அடுத்தவங்க காசு எல்லாம் அண்ணன் எடுக்க மாட்டேன். அதனால திருப்பி போய் அவர்கிட்டயே காசு கொடுத்துட்டேன். அதன் பிறகு மதியம் போல 2 முட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு உறக்கத்தை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சாயந்தரம் போல எந்திரிச்சு சுறுசுறுப்பாயிட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு நானும் ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல தொடக்கறி நாள் நண்பர்களே. அதனால ஒர்க் அவுட் லெக் எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு அடுத்ததா லெக் பிரஸும் டோ ரைஸும் போட்டேன். அதுக்கடுத்து நிறைய பயிற்சியை பண்ணேன். ஆனா அந்த கதையெல்லாம் சொல்ல விரும்பல. இப்படி அண்ணன் நொண்டி நடக்கிறதுலே தெரியும் எவ்வளவு வாங்கினேன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு உடம்பு குழியிலையும் போட்டுட்டு இரவு உணவுக்கு 3 முழு முட்டை, கொஞ்சம் இல்ல அதிகமாவே நார் சத்து சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு வழக்கமா நம்ம சத்தியமித்ராவே 4 குழுக்கு ஒரு மடக்குன்னு கணக்குல குடிச்சிட்டு உண்டை செரிமானம் ஆகணும்னு மாங்கு நடந்தேன். அவ்வளவுதான், தொடக்கறி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால நானும் போய் தூங்கிட்டேன். நாளை சந்திப்போம் நண்பர்களே.